Good morning, students. Students, what is the shape of the moon in full moon day? பௌர்ணமி அன்று நிலாவினுடைய வடிவம் என்ன? சொல்லுங்க பார்க்கலாம். Yes, it is in circle shape. Next, what is the shape of the wheel? சக்கரத்தினுடைய வடிவம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ் வட்ட வடிவம். It is in round shape, circle shape. The biggest invention by man is the wheel. Therefore, the wheel is called the cradle of invention. மனிதனுடைய முக்கியமான கண்டுபிடிப்பாக நம்ம சக்கரத்தை சொல்லலாம். அதுக்கு அடுத்து தான் அடுத்த கண்டுபிடிப்புகள் நம்ம தொடங்கணும். ஸோ சக்கரத்தை வந்து நம்ம கண்டுபிடிப்புகளின் தொட்டில் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ wheel is in circle shape. Okay students, now we are going to learn about circle. இன்னைக்கு நம்ம circle பற்றி படிக்கலாம், வட்டத்தை பற்றி படிக்க போகிறோம். and circumference of a circle, வட்டத்தினுடைய சுற்றளவு பற்றி படிக்க போகிறோம். Dear students, tell me some example which is in circle shape in our day-to-day life. ஸோ நம்ம என்னென்ன பொருள்களை டே டு டே லைஃப்பில் பார்க்குறோம், அது எதெல்லாம் வட்ட வடிவத்தில் இருக்குது சொல்லுங்கள் பார்க்கலாம். ஸ்டூடெண்ட்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள், we can see a wall clock which is in round shape. ஸோ இது வந்து ஒரு வட்ட வடிவமான ஒரு கடிகாரம். இதை நம்ம டெய்லி லைஃப்பில் நம்ம பார்க்குறோம். Next, we can see the cross-sectional appearance of the orange. இது வந்து ஒரு ஆரஞ்சினுடைய ஒரு குறுக்கு வெட்டு தோற்றம் இல்லையா. ஒரு ஆரஞ்சை கட் பண்ணிங்கன்னா நீங்கள் இந்த ஷேப் பார்க்கலாம். இது வந்து ரவுண்ட் ஷேப். Next, we can see a wheel which is in the round shape. இது வந்து ஒரு சக்கரம், இது வட்ட வடிவமானது. ஸோ இது மாதிரி நம்ம நிறைய பொருள்கள் வந்து வட்ட வடிவத்துக்கு நம்ம எக்ஸாம்பிளாக சொல்லிகிட்டே போகலாம். ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் அ சர்க்கிள்? வட்டம் என்றால் என்ன அப்படின்னா, சிம்பிளி we can say a circle is a round shaped figure that has no corners or edges. முனைகள் உச்சிகள் இல்லாத ஒரு மூடிய வளைவரை அப்படின்னு சொல்லலாம் வட்டத்தை. In geometry, we can say a circle can be defined as a closed two-dimensional curved shape. That is, closed two-dimensional curved shape. A circle is the path traced by a moving point so that its distance from a fixed point is always constant. அப்படின்னா என்னன்னா, ஒரு நிலையான புள்ளியிலிருந்து, ஒரு தளத்தில் உள்ள ஒரு நிலையான புள்ளியிலிருந்து சம தொலைவில் நகரும் புள்ளியினுடைய நியம பாதை அப்படின்னு சொல்கிறோம். That is, a circle is the path traced by moving point so that its distance from a fixed point is always constant. The circle is only composed of the points on the borders. A circle is all points in the same plane that lie at an equal distance from a center point. ஸோ நீங்கள் காம்பஸை வச்சு நீங்கள் சர்க்கிள் போடும்போது காம்பஸில் ஒரு எட்ஜை வந்து நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கிறீங்க இல்லையா, அனதர் எட்ஜில் வந்து நீங்கள் பென்சிலை வச்சுக்கிறீங்க. இந்த சேம் டிஸ்டன்ஸில் தானே நீங்கள் அப்படியே ரவுண்ட் பண்ணுறீங்க. ஸோ திஸ் ஃபிக்ஸ்டு பாயிண்ட் இஸ் கால்டு தி சென்டர். இந்த நிலையான புள்ளி அப்படிங்கிறது வட்டத்தினுடைய மையம். த கான்ஸ்டன்ட் டிஸ்டன்ஸ் இஸ் கால்டு தி ரேடியஸ். அந்த சம தொலைவை வந்து நம்ம ஆரம், வட்டத்தினுடைய ஆரம் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ சிம்பிளாக சொன்னால் இது வந்து ரவுண்ட் ஷேப் தட் ஹேஸ் நோ கார்னர்ஸ் எட்ஜஸ். இப்போ சர்க்கிள்னா என்னன்னு புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? இஸ் இட் கிளியர்? ஸ்டூடெண்ட்ஸ், look at the picture. This point is called the center. ப்ளூ கலரில் பாயிண்ட் வச்சுருக்காங்க இல்லையா, அது வட்டத்தினுடைய மையம்.
Next we can see what is radius and what is diameter. ஆரம் அப்படிங்கிறது என்னன்னா வட்டத்தினுடைய மையத்திலிருந்து வட்டத்தின் மேல் ஏதேனும் ஒரு புள்ளியை இணைக்கின்ற கோடு வந்து ஆரம், வட்டத்தினுடைய ஆரம். So radius is the line joining the center of the circle and any point on the circle is called the radius. Diameter is the line joining any two points on the circle which passes through the center is called the diameter. வட்டத்தினுடைய ஏதேனும் ஒரு இரண்டு புள்ளிகள் வழியாக கோடு வட்டத்தினுடைய மையத்தின் வழியாக செல்லுமே ஆனால் அது வந்து விட்டம். If any two points on the circle are joined by a line segment, then the line segment is called the chord. நான் வட்டத்தினுடைய ஏதேனும் ஒரு இரண்டு புள்ளிகளை இணைக்கின்ற கோடு வந்து நம்ம நான்னு சொல்றோம். A chord which passes through the center of a circle is called the diameter. நான் ஆனது ஒரு வட்டத்தினுடைய மையத்தின் வழியே செல்லுமானால் அது வந்து விட்டம். புரியுதா? Diameter is the line joining the any two point on the circle which passes through the center அப்படின்னு சொல்லலாம். In another way, we can say a chord which passes through the center of a circle is called the diameter. So, ஒரு வட்டத்திற்கு வந்து நிறைய ஆரங்கள் இருக்கும். எல்லா ஆரங்களும் சம தொலைவில் ஈக்குவல் டிஸ்டன்ஸில் இருக்கும் இல்லையா? So, diameter is the twice the radius. விட்டம் என்பது ஆரத்தினுடைய 2 மடங்கு. விட்டம் என்பது ஆரத்தினுடைய 2 மடங்கு. ஆரம் என்பது விட்டத்தினுடைய பாதி. Radius is the half of the diameter. Next, what is circumference of a circle? Circumference of a circle is the distance around the circle, which is also called perimeter of a circle. வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படிங்கிறது வட்டத்தை ஒரு முறை சுற்றி வர ஆகும் தொலைவு அப்படின்னு சொல்லலாம். So circumference is a distance around the circle. The length of the border is called the circumference. Perimeter, சுற்றளவு எல்லாம் ஒண்ணுதான். Students, what is the circumference of a circle? Circumference of a circle is the distance around the circle. The circumference is also called perimeter of a circle. வட்டத்தினுடைய சுற்றளவு அப்படின்னு சொல்றோம். அது எப்படி கண்டுபிடிக்கிறோம்னு பாருங்க. All circles are similar to one another. இல்லையா? அனைத்து வட்டங்களும் ஒன்றுக்கொன்று வடிவத்தவையாக இருக்கு. அப்படி ஏன் எதனால அப்படி இருக்குன்னு பார்த்தா விட்டத்திற்கும் சுற்றளவுக்கும் இடையேயான விகிதம் வந்து ஒரு மாறிலியாக உள்ளது. That is, the ratio of the circumference and the diameter is always constant. சுற்றளவிற்கும் விட்டத்திற்கும் இடையேயான விகிதம் வந்து ஒரு மாறிலியாக இருக்கு. அப்போ சுற்றளவு divided by விட்டம் வந்து constant, மாறிலி. C by D is equal to constant. D is the, that is diameter is the twice the radius. So substitute D is equal to 2r. We have C by 2r is equal to pi. C divided by D க்கு பதிலா 2r substitute பண்ணிட்டீங்கன்னா C divided by 2r is equal to pi. இந்த 2r equal to அந்த பக்கம் போயிடுச்சுன்னா என்ன ஆயிடும்? மல்டிப்ளிகேஷன் ஆயிடும். 2r goes to the right, it change it to the multiplication. So C is equal to 2 pi r units. Where pi is the constant, the value of pi is 22 divided by 7 or 3.14 approximately. So 22 divided by 7 ஆல டிவைட் பண்ணும்போது நிறைய டிஜிட்ஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ மேத்தமெட்டிஷியன்ஸ் வந்து இன்னும் கண்டுபிடிச்சிட்டு தான் இருக்காங்க. இது வரைக்கும் 12 லட்சம் கோடி தசம மதிப்புகள் வந்து கம்ப்யூட்டரோட ஹெல்ப்போட கண்டுபிடிச்சிருக்காங்க. 12 லட்சம் கோடி, அதாவது 12 ட்ரில்லியன் டெசிமல் டிஜிட்ஸ் வந்து மோர் தேன் 12 ட்ரில்லியன் டெசிமல் டிஜிட்ஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஸோ இந்த உலக புகழ்பெற்ற பிரமிடுகளுடைய கட்டமைப்பில் வந்து பையோட மாறிலி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த பையோட வேல்யூ நமக்கு வந்து 3.14 அப்படிங்கிறத நம்ம சிம்பிளாக அப்ராக்சிமேட்டாக சப்ஸ்டியூட் பண்ணிக்குவோம். இல்லைன்னா 22 டிவைடட் பை 7ம் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள் இஸ் C is equal to 2 pi r units.
வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கும் ஃபார்முலா என்ன? 2πr. சொல்லுங்க. வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிப்பதற்கான வாய்ப்பாடு சூத்திரம் c is equal to 2πr. So circumference of a circle is 2πr. Pi is a constant, r is the radius of a circle, d is the diameter of the circle. Diameter is twice the radius. புரிஞ்சுதா கண்ணா? வட்டத்தினுடைய சுற்றளவு கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா என்ன? c is equal to 2πr units. Students, இந்த ப்ராப்ளம் பாருங்க. Calculate the circumference of the circle of diameter 6 cm. That is 6 சென்டிமீட்டர் விட்டமுள்ள ஒரு வட்டத்தினுடைய சுற்றளவை காண்க. பையோட மதிப்பு 3.14 என பிரதியிடுகன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. given d is equal to 6 cm. dங்கிறது diameter. diameterக்கு என்ன ஃபார்முலா? 2r. 2r equal to 6 cm னா ஒரு r is equal to 3 cm இல்லையா? 2r is equal to 6 cm னா r is equal to 6/2. that is r is equal to 3. ஆரம் வந்து 3 cm. ஸோ சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? circumference of a circle is 2πr units. So 2 into the value of pi is 3.14 into radius is 3 cm. Radius is 3 cm. So 2 into 3.14 into 3 we get 18.84 centimeter. The circumference is 18.84 centimeter. Students, next problem. If the circumference of the circle is 132 meter. So circumference of the circle is the 132 meter. Then calculate the radius and diameter. Circumference of the circle is given to you. That is 132 meter. You have to find the radius and the diameter. So write the formula first. Circumference of the circle is c is equal to 2πr. So radius r is equal to c divided by 2π. இல்லையா? c ஓட வேல்யூ 2πr னா r ஓட வேல்யூ என்ன வரும்? இந்த 2π மல்டிப்ளிகேஷன் ஆகிறது இந்த பக்கம் வந்தா டிவிஷன் ஆயிரும். அப்ப c divided by 2π is equal to r. c by 2π is equal to r. So c is equal to 132. r is equal to c divided by 2π. So substitute the values. We get r is equal to, substitute c by 132. The value of c is 132 divided by 2 into pi is 22 divided by 7. So r is equal to 132 divided by 2 into 22 divided by 7. divisionல இருக்கு, multiplicationல வந்து என்ன ஆயிடும்? 7 divided by 22. புரியுதா இந்த ஸ்டெப்? 132 divided by 2 கீழே வந்து 22 divided by 7 பகுதியில் இருக்கு இல்லையா? டினாமினேட்டரில் இருக்குது. அது நியூமரேட்டருக்கு போனால் என்ன ஆகிடும்? 7/22. இப்போ நீங்கள் செகண்ட் டேபிளில் கேன்சல் பண்ணி சிம்பிளிஃபை பண்ணினீங்கன்னா r is equal to 21 மீட்டர்னு வரும் இல்லையா? 2ஆல் நீங்கள் கேன்சல் பண்ணி நியூமரேட்டர் டினாமினேட்டர் கேன்சல் பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன ஆன்சர் வரும்? 21 மீட்டர். So d radius 21, diameter is twice the radius, that is 2 into 21. அப்ப d is equal to 42 meter. So உங்களுக்கு சுற்றளவு கொடுத்து ரேடியஸும் டயமீட்டரும் விட்டமும் கேட்டாங்கன்னா இந்த மெத்தடில் நீங்கள் போட்டுக்கணும். ரேடியஸ் வந்து c/2πன்னு போட்டுக்கணும். ஸோ சுற்றளவு ரேடியஸ் கொடுத்து கேட்டாங்கன்னா ஃபார்முலா வந்து c is equal to 2πr. சுற்றளவுக்கு என்ன ஃபார்முலா? c is equal to 2πr. சுற்றளவு கொடுத்துட்டு ரேடியஸ் கேட்டாங்கன்னா ரேடியஸ் is equal to c divided by 2π. சப்ஸ்டியூட் பண்ணி ஆஸ் யூசுவல் சிம்பிளிஃபை பண்ணால் உங்களுக்கு ரேடியஸ் கிடைக்கும். ரேடியஸை 2ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா டயமீட்டர் கிடைக்கும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? ஸ்டூடெண்ட்ஸ், homework. What is the circumference of the circular disc of radius 14
centimeter. You have to find the circumference. The radius is 14 centimeter. வட்டத்தினுடைய ஒரு சர்க்குலர் டிஸ்க் வட்ட தகட்டினுடைய சுற்றளவு கேட்குறாங்க. ஆரம் வந்து 14 சென்டிமீட்டர்னு கொடுத்துருக்காங்க. ஸோ எப்படி போடுவீங்க? ஃபார்முலா என்ன? 2πr யூனிட்ஸ், 2πr அலகுகள். That is equal to 2 into 22 divided by 7 into 14 போட்டிங்கன்னா ஆன்சர் கிடைக்கும். Next question. The radius of a tractor wheel is 77 centimeter. Calculate the distance covered by it in 35 rotations. அதாவது ஒரு டிராக்டர் வண்டியினுடைய சக்கரம் இருக்கு, அதனுடைய ஆரம் 77 சென்டிமீட்டர். அதை வந்து 35 முறை அதை சுத்துனா அதனுடைய கடக்கும் தொலைவு என்னன்னு கேட்குறாங்க இல்லையா? ஒரு டிராக்டர் வண்டி சக்கரத்தின் ஆரம் 77 சென்டிமீட்டர் எனில் அது 35 முறை சுற்றும் போது கடக்கும் தொலைவை காண்க அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரேடியஸ் வந்து 77 கொடுத்துருக்காங்க. ஸோ வட்டத்தினுடைய சுற்றளவு சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் அ சர்க்கிள் கண்டுபிடிக்கணும் இல்லையா? தட் இஸ் த டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒன் ரொட்டேஷன். தட் இஸ் தி சர்க்கம்ஃபரன்ஸ் ஆஃப் த சர்க்கிள். ஒரு ரொட்டேஷன்னா 2πr சப்ஸ்டிட் பண்ணிங்கன்னா வேல்யூ கிடைக்கும். அது தட் இஸ் தி டிஸ்டன்ஸ் கவர்ட் இன் ஒன் ரொட்டேஷன். ஒரு சுழற்சியில் கடக்கும் தொலைவு. இது மாதிரி எத்தனை சுழற்சி இருக்குது? 35 முறை சுற்றுறாங்க இல்லையா? ஸோ ஒரு தடவை the distance covered in one rotation ஃபஸ்ட்டு கண்டுபிடிங்க. அதை 35ஆல் மல்டிப்ளை பண்ணிட்டீங்கன்னா the distance covered in 35 rotations கிடைக்கும். புரிஞ்சுதா ஸ்டூடெண்ட்ஸ்? நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். டவுட்னா எங்கிட்ட கேளுங்க ஸ்டூடெண்ட்ஸ்.